ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அரே 2, அதாவது லீட் கோட்ல வர ஸ்ட்ரீக்குக்கான கோடு. ஸோ அந்த ஸ்ட்ரீக்கை வந்து நீங்க எப்படி போய் ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க எங்க இருந்தாலும் சரி குரோமுக்கு வந்துட்டு லீட் கோட்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீட் கோடு வரும். ஸோ அதில் வந்துட்டு ப்ராப்ளம் செக்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே காட்டிடும், அதாவது எது இன்னைக்கான கோடுன்றது. இல்ல உங்களுக்கு பாக்கிறதுக்கு இது வந்தா இங்க வாட்டர் டிராப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இங்கேயும் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கான கோட். ஸோ அவ்வளோதாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு டெய்லி கொஸ்டின் அப்டேட் ஆகும். இல்லைனா வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அங்கேயுமே வந்துட்டு இருக்கும். லைக் இப்போ நான் காமிச்சால அதே மாதிரி தான். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெஷல் அரே 2னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ குத்துருக்கிற அரே வந்து ஸ்பெஷலான அரேவா இல்லையான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்பெஷல் அரேனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதோருக்கு வந்துட்டு சில கொரி இருக்கு. லைக் இப்போ வந்துட்டு ஒரு அரே கொடுக்குறாங்கன்னா அந்த அரே வந்துட்டு ஆட் ஈவன் ஆட்னு வரணும். அப்படி இல்லையா ஈவன் ஈவன் வரணும். ஸோ இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை பக்கத்துலேயே ஆட் வருதுன்னா ஃபால்ஸு, பக்கத்துல ஈவன் வந்தாலும் ஃபால்ஸு. ஸோ அவ்வளோதான் கொஸ்டினே. வாங்க கோடிங்குள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அரே 2. ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 3 4 1 2 6ன்னு இருக்கா. ஆனா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து இண்டெக்ஸ் 0 to 4 இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ இதுதான் இந்த நம்பர். இப்போ இங்க வந்துட்டு 3 வந்து பாத்தீங்கன்னா ஆடு, 4 வந்து பாத்தீங்கன்னா ஈவன், அப்புறம் திருப்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடே வருது, அப்புறம் ஈவன் வருது, திருப்பி ஈவன் வருது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈவன் 2 வாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனா இங்க ஈவன் வந்திருக்கு, அதால வந்துட்டு ஃபால்ஸ். ஓகேங்களா, இதுதான் 0 to 4, அதாவது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த இண்டெக்ஸ் டேக் பண்றோம். ஸோ அப்படியே மாதிரி கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 இருக்கு, 3 இருக்கு, 1 இருக்கு, 6 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 0 to 2 பார்க்க சொல்றாங்க. 0 1 2. ஸோ பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 to 3 பார்க்க சொல்றாங்க. 2 to 3னா 1 and 6 தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடு, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன். ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் கோட். சிம்பிளான கோடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்றேன். ஒரு ஃபார் லூப் ரன் பண்றேன். ஃபார் லூப் எதுக்குன்னா அந்த அரேக்குள்ள ரன் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அரேவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பன் பண்ணிடுறேன். இது வந்து ஈவனுக்கான கோட். ரிட்டர்ன் அரே ரன் பண்ணுவோமா? நான் தப்பு பண்ணேன். இதுல வந்துட்டு சில எரர்லாம் வச்சு, சாரி இதுல கொஞ்சம் எரர்லாம் வச்சு திருப்பி ரீமாடிஃபை பண்ணி இந்த கோட் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா அந்த லென்த்தை வந்து இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ இதை இனிஷியலைஸ் பண்றப்போ ப்ரிஃபிக்ஸ்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி அது வந்து மல்டிப்ளை ஆக போகுது. தென் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்துட்டு ஃபார் ஐன் ரேஞ்ச் இங்க வந்து அதை ரன் பண்ண போறேன். இங்க வந்து நான் போன கோடுக்கும் இந்த கோடுக்கு என்ன வித்தியாசம்னா ப்ரிஃபிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ்குள்ள தான் நான் வந்து செக் பண்ண போறேன், இது வந்து ஆடா ஈவனான்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து நான் ஒரு கண்டிஷனையும் கொடுக்குறேன். லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடும் பக்கத்துல வரக்கூடாது, ஈவனும் பக்கத்துல வரக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கோடோட கான்செப்ட். ஸோ அவள் தாங்க சிம்பிள். டெய்லி வந்துட்டு நான் ஒரு 5 to 8க்குள்ளே போட்டுறேன் நான் வீடியோ. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கே கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன், அதாவது ஷர்ட்டெல்லாம் போட்டு சரி ஓகே இன்ட்ரோ வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஓகே டெய்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு கீ கான்செப்ட் தான் இருக்க போகுது. எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துட்டு யூடியூப்ல தான் இருக்குது, அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க் வந்துட்டு டெய்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை நான் டெய்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ அவள் தாங்க அதை தான் முக்கியமாக கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் வீடியோ